வெளி சுவாசம், உள் சுவாசம். 5. Breathe out, breathe in. அதனைத் தொடர்ந்து சுழற்றும். சுழற்றும் பொழுதும் மேல் பக்கமா போகும்போது சுவாசம் வெளி சுவாசம், கீழ் பக்கமா வரும்போது வெளி சுவாசம், மேல் பக்கமா போடுறது உள் சுவாசம். பிரீத் இன், பிரீத் அவுட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 2 புலங்கையும் அதனைத் தொடர்ந்து பக்கவாட்டுல சைட் கைகளை எல்லாம் மேல உயர்த்தி விரல்களை கோர்த்து வலதுக்கு உள்ளது. இந்த வளைவு பயன்படுத்தும் போது வெளிமூச்சு, இயல்பான நிலைக்கு வரும் பொழுது உள்மூச்சு. வெளிமூச்சு பிரீத் அவுட், பிரீத் இன். இது இந்த பயிற்சியின் போது இடுப்பு பகுதி வந்து கொஞ்சமாவது வெளிப்பக்கமா மூவ் ஆகும். அதனைத் தொடர்ந்து முதுகெலும்புக்கான முறுக்குது ட்விஸ்டிங். கைகளை நேரம் வச்சுக்கிறோம். பின்பக்கம் முதுகெலும்பு முடிஞ்ச அளவுக்கு ட்விஸ்ட் ஆகாது. இதுலயும் அதே போலதான் இயல்பான நிலையில உள் சுவாசம், திருகிய நிலையில வெளி சுவாசம். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe out, breathe in, breathe out. அதனைத் தொடர்ந்து தோப்பு கர்ணம். இந்த தோப்பு கர்ணம் போடும் பொழுது காதுகளை நம்மளோட தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் மூலமா பிடிக்கணும். ஆண்களோட கைகள் வலது கை மேல்புறமாகவும், பெண்கள் வந்து இடது கை மேல்புறமாகவும் இருக்கிற முறையில இது முடிஞ்ச அளவுக்கு மூட்டு வலி இருக்கிறத தவிர்த்துட்டு முதல் சொல்றதை வந்து பார்ப்பாங்க. இது கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு இதுவான இருக்குன்னா 5 வந்து பிரீத் அவுட், breathe in, வெளி சுவாசம், உள் சுவாசம்.